உலகத்துல நமக்கு யாரும் இல்லைங்க மாதிரி தோணுதா? உண்மையா அன்பு கட்டுறதுக்கு ஒருத்தர் இல்லைன்னு சொல்றீங்களா? என்ன வேதனைப்படுத்துறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, ஆனா என்ன விசாரிக்கிறதுக்கு ஒருத்தர் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இவங்களை அடிச்சா யாரு கேட்பான்னு எல்லாரும் நினைக்கிறாங்களா? இவங்களை ஏமாத்தினா யாரு கேட்பாங்கன்னு நினைக்கிறாங்களா? கவலைப்படாதீங்க, உங்களுக்கு மனுஷர் துணை இல்லாம இருக்கலாம், கடவுள் துணை இருக்கு உங்களுக்கு. எனக்கு யாருமே இல்லைன்னு மட்டும் நினைக்காதீங்க. கடவுள் உங்களுக்காக வழக்காடவும் செய்வாரு, யுத்தமும் செய்வாரு. மனுஷர் துணையை விட கடவுள் துணை தாங்க பெருசு. அந்த கடவுளோட துணை உங்களுக்கு இருக்குங்க. குடும்பத்துல யாராவது உங்களை வேதனைப்படுத்துவாங்களா? இல்ல பக்கத்து வீட்டுல யாராவது வேதனைப்படுத்துவாங்களா? அமைதியா இருங்க. கடவுள் உங்களுக்காக யுத்தம் பண்ணத நீங்க கண்ணால பாப்பீங்க. நீங்க அவனை அடிச்சா போலீஸ் ஸ்டேஷன் போவான், கடவுள் அவனை அடிச்சா அவன் எங்கேயும் போக முடியாது. உங்களுக்காக உயிரை கொடுத்த தெய்வம் நீங்க வேதனைப்படுறத பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பாரா? ஏசப்பா திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனுங்க. அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயம் பண்ணுவாருங்க. எனக்கு யாரும் இல்லைன்னு பேச்ச இன்னையோட விட்டுருங்க. யாரு இருந்தான்னா யாரு இல்லாம போனானா ஏசப்பா நீங்க மட்டும் எனக்கு போதும்னு சொல்லுங்க.